ஒரு குழந்தை வந்து தன்னோட அம்மா கிட்ட ஒரு தப்பு இல்லாம ஒரு பாசத்தோட வளர்ந்துருக்கும்போது, அந்த அம்மாவே அவன விட்டு பிரிஞ்சுடுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தையோட உள்ளம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியுமா? அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு இந்த சீரிஸ். விஜயா பத்தின எல்லா ரகசியத்தையுமே வந்து முத்து வந்து போட்டு உடைச்சிடுறான். சீர்திருத்த பள்ளிக்கு ஏன் போனா? எல்லா முடிச்சுக்களுமே வந்து அவிழுற டைம் ஆயிடுச்சு. சொந்த மகன் முத்து மேலேயே விஜயா வந்து ஏன் வெறுப்புல இருக்காங்க அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு வந்து குழப்பமா தான் வந்து இருந்துச்சு. மீனாக்கு இந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய கேள்வி இருந்துட்டு இருக்கிற நிலையில தான் முத்துட்டியே வந்து இத பத்தி வந்து கேட்கறாங்க. அதுக்கப்புறம் முத்து இவனோட சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள பத்தி வந்து சொல்றான். முத்து சின்ன வயசுல இருந்தே சீர்திருத்த பள்ளியில தான் வந்து இருந்திருக்கான் அப்படின்னு மனோஜ் பேசுனது கேட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. கிறிஷ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தான் முத்துவோட சின்ன விஷயத்துல நடந்த எல்லா பாதிப்பு பத்தியும் வந்து தெரிய வருது. மனோஜ் வந்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட வந்து கிறிஷ் வந்து சீர்திருத்த பள்ளிக்கு போக போறான். இந்த கொஞ்ச நாள் வந்து முத்துவோட இருந்தனால தான் இவனுக்கு வந்து இப்படி ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லிடுறான். அதான் வந்து இவனோட பழக்கம் எல்லாமே அவனுக்கு வந்திருக்கும் அப்படின்ட்டு வரம்பு மீறி வந்து மனோஜ் வந்து பேசிடுறான். அப்போ முத்து வந்து கோவத்துல இருந்து கொந்தளிக்கிறான். அவன் வந்து நிறுத்தாம இவன மாதிரியே வந்து கிறிஷ் வந்து ரவுடித்தனம் பண்றான். இவன மாதிரியே வந்து அவனும் வந்து ஜெயிலுக்கு போக போறான் அப்படின்னு வந்து சொல்லிட்டே இருக்கான். அப்போ முத்து வந்து பொறுமையை இழந்துடுறான். அப்ப மனோஜோட சட்டையை பிடிச்சி நான் ரவுடியாடா அப்படின்னு வந்து சீர்றான். இதனால மொத்த ஃபேமிலியுமே வந்து பதட்டத்துல முத்து வந்து பிடிக்கிறாங்க. மனோஜ் பண்ணன தப்புக்கு முத்து வந்து யூஸ் பண்ணிட்டான். அது இவ்வளவு நாளா வந்து தெரியாம விஜயா வந்து இருக்காங்க. என்னைக்கு தான் வந்து முத்து மேல வந்து தப்பு இல்லை அப்படின்னு விஜயாக்கு வந்து தெரிய போகுது அப்படின்றது தெரியல. இப்போ மனோஜ் இந்த மாதிரி வந்து பேசினதுக்கு அண்ணாமலையும் விஜயாவும் என்ன ஆக்ஷன் வந்து எடுக்க போறாங்க அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த மாதிரி இஷ்யூ எல்லாமே இங்கே நடந்துட்டு இருக்கும்போது மீனை வந்து குழம்பி போய் வந்து நிற்கிறாங்க. முத்து இப்படி எல்லாமே ஏன் வெறுப்பாக இருக்காங்க? விஜயா வந்து அவனை வந்து பார்க்குற விதமே என்னவோ மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அது எல்லாமே யோசிச்சுட்டு அந்த மீனாக்கு வந்து இப்போ மனோஜ் வந்து சொன்னது வந்து காதில் வந்து விழுகுது. அப்போ முத்து வந்து சீர்திருத்தத்துக்கு பள்ளிக்கு போனவன் தானே, அதனால தானே அவனோட குணம் இப்போவுமே வந்து அதே மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே மீனாவுக்கு மின்னல் அடிச்ச மாதிரி வந்து இருக்குது. இப்போ மீனா வந்து என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறான் முத்து சீர்திருத்த பள்ளியா அப்படின்னு ஒன்றுமே புரியாமல் நிற்கிறாங்க மீனா. அப்போ அண்ணாமலை வந்து முத்து வந்து சமாதானம் செஞ்சுட்டு மனோஜ் பலார்னு அறையிறாரு. விஜயா வந்து சப்போர்ட்டுக்கு வராங்க. உன்னையும் அடிக்கணும் பேசாமல் போயிட்டு பழைய விஷயங்களை பற்றி பேசினா குடும்பம் வந்து நாசமாக போயிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதோட முத்துவோட வாழ்க்கையில வந்து பாதியை மனோஜும் விஜயாவும் சேர்ந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் முத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்ற எல்லா விஷயங்களுக்கு வேண்டி முத்துட்ட அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்க போறாரு. உடனே முத்து வந்து அப்பாட்ட நீ என்னப்பா தப்பு பண்ண, எல்லாமே என்னோட விதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த மாடிக்கு போயிடுறான். இந்த பிரச்சனைனால மீனா வந்து குழம்பி போய் நிக்கிறாங்க. மாடிக்கு போன முத்து அந்த சீர்திருத்த பள்ளியில இருந்த ஏதோ ஒரு போட்டோ மாதிரி ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு வந்து இருக்கான். அப்ப அங்க வந்து ஸ்ருதி வந்து மீனாட்ட முத்து சீர்திருத்த பள்ளியில இருந்தவரா அப்படின்னு மீனாட்ட வந்து கேட்கறாங்க. ரவி பதறி அடிச்சு ஓடி வந்து அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க இருந்து. ஸோ அதுக்கப்புறம் தான் மீனா வந்து மாடிக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே முத்து வந்து கண் கலங்கி வந்து நிற்கிறான். அந்த சமயத்தில் மீனா அங்கே வந்து மெதுவாக அவனோட தோல் வந்து கை வைக்கிறாங்க. அப்போ முத்து வந்து ரொம்ப சோகமாக வந்து இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்த உடனே மீனா வந்து பதறி போய் என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனீங்க? இந்த வீட்டில் வந்ததுலேருந்து பார்க்குறேன் அத்தை ஒரு நாள் கூட வந்து உங்ககிட்ட பாசமாக பேசினதே கிடையாது. அப்படி உங்கள் சின்ன வயசில் என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ மீனாட்ட முத்து என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் நான் மறந்து போயிடணும்னு நினச்சேன். ஆனால் என்னோட கடந்த காலம் என்னை வந்து விட மாட்டேங்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். முத்து ஆழமாக மூச்சு விட்டுட்டு அது எல்லாமே ஆரம்பிச்சது என்னோட சின்ன வயசில் தான் அப்படின்னு வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் முத்து வந்து அவன் மனசில் மறைச்சு வச்சிருந்த சின்ன வயசுல நடந்த எல்லா துயரங்களை பற்றி வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்தில் விஜயா மனோஜுக்கு வந்து பிடிச்ச மகனை தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் முத்து. ஸோ விஜயாவுக்கும் முத்துக்கு வந்து பிரிக்க முடியாத பந்தம்னு தோன்ற அளவுக்கு ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க ரெண்டு பேருமே. ஆனால் சில நாள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாறி போயிடுச்சு. அந்த சமயத்தில் விஜயா வந்து ஒரு சாமியாரை சந்திச்சு கொஞ்ச நாளாவே சில தப்பான விஷயங்களை என்ன சுற்றி நடந்துட்டு வருது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த சாமியார் வந்து உங்க ரெண்டாவது பையனால தான் இது எல்லாமே நடக்குது, அவர் நீங்க 6 வருஷம் பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே விஜயா வந்து அதிர்ச்சியோட முத்துவா அவன் தானே அந்த தப்பான சக்தி அப்படின்னு வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ என் 2 பசங்கள்ல முத்து தான் வந்து என் மேல ரொம்ப பாசமாக இருப்பான், அம்மா அம்மானு பின்னாடியே வருவான் அப்படின்னு விஜயா வந்து சொல்றாங்க. ஆனா சாமியார் என்ன சொல்றேன்னா நீங்க உங்க பையன் வந்து பிரிஞ்சிருந்து தான் ஆகணும், இல்லைன்னா உங்க குடும்பத்தில் உள்ளவங்களை யாராவது உயிருக்கு வந்து ஆபத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன். அந்த நைட்டு விஜயனால தூங்கவே முடியல. அம்மா மனசு தானே, ஒரு பக்கம் வந்து என் பையன் தானே அப்படின்னு வந்து சொல்லுது. ஆனா பயம் ஒரு பக்கம் இருக்கு, நான் பிரியலன்னா ஏதாவது நடக்குமோ அப்படின்னு வந்து சொன்னாங்களே அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சாமியார் சொன்னனால விஜய் இந்த விஷயத்தை பத்தி அண்ணாமலைட்டு வந்து சொல்றாங்க. உங்க அம்மா வீட்டில் முத்து வந்து 6 வருஷம் விட்டுடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அவர் வந்து முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. விஜயா வந்து கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் அவரும் வந்து இதுக்கு ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. ஸோ முத்துவை கூட்டிட்டு அண்ணாமலை விஜயா 2 பேருமே வந்து பாட்டி வீட்டுக்கு போறாங்க. இனிமே நீ இங்க தான் இருக்கணும் அப்படின்னு வந்து முத்துட்டு வந்து சொல்றாங்க. அப்போ முத்து வந்து அதை வந்து கேட்காம நான் அம்மாவோட தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அழுறான். ஸோ ஆனாலுமே முத்து வந்து வலுக்கட்டாயமா பாட்டியோட வீட்டில் விட்டுட்டு வந்துடுறாங்க. நாட்கள் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. முத்து ஒவ்வொரு நாளுமே வந்து கதவு பக்கத்தில் வந்து அம்மா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறான், இன்னைக்கு வருவாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அம்மா வரவே இல்லை. என்னதான் மகனை வந்து அங்கே விட்டுட்டு வந்தாலுமே விஜய் வந்து அவனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமியாரை பார்த்து பேசுறாங்க. என் மாமியார் வீட்டில் 2வது பையனை விட்டுட்டேன், அவனை போய் நான் பார்க்கலாமா அப்படின்னு விஜய் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா 6 வருஷத்துக்கு வந்து நீங்க பார்க்கவே கூடாது அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. பாட்டி வீட்டில் இருக்கிற முத்து வந்து மெல்ல மெல்ல வந்து மாற ஆரம்பிச்சிடறான். தனிமையோட வந்து வாழ ஆரம்பிச்சிடறான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் பாசம் இல்லாமல் ஒரு நாள் சின்னதாக வந்து தப்பு பண்ணிடுறான். அந்த தப்புக்காக தான் அவனை வந்து சீர்திருத்த பள்ளிக்கு வந்து அனுப்பிட்டாங்க. அங்கே தான் வந்து அவன் மாறினது எல்லாமே. இது வந்து முத்துவோட தப்பா இல்லை விதியா அப்படின்னு முத்து வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கான். முத்துவோட மனசுல அந்த நாள் முதல்ல இருந்து பெரிய காயம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன வந்து என் அம்மா தானே விட்டுட்டு போனாங்க, அந்த எண்ணமே வந்து அவனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காயப்படுத்திடுச்சு. மீனா இவனோட கதையை ஃபுல்லாக கேட்ட உடனே அழுதுறாங்க. அதனால தான் அத்தை இப்போவுமே உங்ககிட்ட பாசம் இல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு வந்து மீனா கேட்குறாங்க. அப்போ முத்து என்ன சொல்றேன்னா அவங்களுக்கு அது ஒரு சாபம் மாதிரி போயிருக்கு மீனா, நான் அதை வந்து புரிஞ்சுட்டேன். ஆனால் வந்து அந்த தாயோட
அன்பு வந்து எனக்கு இன்னுமே வந்து சுத்தமா மனசுல வந்து ஒழிச்சிட்டே தான் வந்து இருக்கு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நிலையில அந்த நொடியில பாத்தீங்கன்னா கீழே வந்து விஜயா நின்னுட்டு இருக்காங்க. அந்த மாடியை பார்த்து நின்னுட்டு இருக்கிறத 2 பேருமே வந்து பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே 2 பேருக்குமே கண்ணு கலங்குது. ஆனால வாயால வந்து சுத்தமா வந்து சொல்லவே முடியல. இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு. நாளைக்கு எபிசோட்ல முத்து ஏன் சீர்திருத்த பள்ளிக்கு போனா, அவன் எந்த தப்பு பண்ணி அங்க போனா, அந்த சாமியாரோட கதைக்கு பின்னால யாரோட கண்ணோட்டம் இருக்கு, இல்ல விஜயா வந்து ஏமாந்துட்டாங்களா சாமியார் சொன்னது கேட்டு, இப்படி எல்லாமே இனி வர எபிசோட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு தாய் எப்பவுமே தன்னோட பிள்ளை வந்து வெறுப்பாங்களா, இல்ல சில சமயம் என்னதான் வந்து விதி சோதிச்சாலுமே அந்த பாசம் வந்து மறையாதானே. இங்க இந்த சீரியல் இப்படி எல்லாமே காமிச்சிருக்காங்க. இந்த சீரியல்ல காமிச்ச இந்த ஸ்டோரி உங்க மனசை வந்து டச் பண்ணியிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சிறடிக ஆசையில் அடுத்த ரகசியம் என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.